இன்றைய நிகழ்வில் ஐக்கிய சோசலிச கட்சியின் தலைவர் ஸ்ரீதுங்கா ஜெயசூர்யா தோழர் ஸ்ரீதுங்கா ஜெயசூர்யா அவர்களும் பிரிட்டோ பெர்னாண்டோ அவர்களும் இங்கே அமர்ந்திருப்பது மிகவும் எனக்கு ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற நிகழ்வாக காணப்படுகின்றது. உண்மையிலேயே கனிஷ்க சகோதரியா இந்த மறைந்த எமது தோழர்கள், தமிழிலே சொல்லப்போனால் இந்த மாவீரர்களை இங்கே நினைவு கூர்ந்து பல விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார். என்னை பொறுத்தவரையில் இலங்கையின் இடதுசாரி வரலாறு 90 ஆண்டு கால பகுதியை கொண்டதாக காணப்படுகின்றது. இதில் 50 வருட காலம் நவசம சமாஜ வரலாறு அதற்குள் அடங்கியிருக்கின்றது. இந்த பாரம்பரிய இடதுசாரிகளுக்கும் நவ சமசமாஜத்துக்கும் இடையேயான வேறுபாடு என்னவென்றால், தமிழ் தேசிய பிரச்சனை தொடர்பாக, தமிழ் மக்கள் படுகின்ற அவலங்கள் தொடர்பாக கொள்கை ரீதியாக சில பிரகடனத்தை படுத்திவிட்டு அமர்ந்திருக்கின்ற பாரம்பரிய இடதுசாரிகள் தளத்தை மாற்றி நவசமசமாஜ தளம் ஒரு யதார்த்த அரசியல் பயணத்தை நடைமுறைப்படுத்தியது 50 வருட காலம். அதாவது கொள்கையை முன்வைப்பது மாத்திரமல்ல, அந்த கொள்கைக்காக போராட வேண்டும் என்ற ஒரு நியதியை இலங்கை இடதுசாரி வரலாற்றில் தேசிய இனங்களின் உரிமைக்காக தொடக்கி வைத்த பெருமை கலாநிதி விக்ரமவாகு தலைமையிலான நவ சமசமாஜ இடதுசாரிகள். இதற்காக 26 களப்பலிகளை நவசமசமாஜ இந்த இலங்கை வரலாற்றில் தன்னகத்தை கொண்டிருக்கின்றது. ஆவண்ணாக்கான அண்ணாமலை ஒரு பாரிஸ்டர், ஒரு சட்டத்தரணி, வடக்கு தெற்கு இணைந்த ஒரு தொழிலாளி வர்க்க தமிழ் மக்கள் இணைந்த ஒரு கொள்கை ரீதியான நகர்வின் மூலமாகத்தான் தமிழ் மக்களின் விடுதலை பெற வேண்டும் என்று நம்பிக்கை வைத்து முழு நேர பணியில் ஈடுபட்ட தோழர் அண்ணாமலை தமிழ் சமூகத்தின் பிற்போக்குத்தனமான அரசியல் முடிவுகளால் அரசியல் களத்தில் இருந்து ஆற்றப்பட்டார். அந்த வெற்றிடத்தை இன்று வரை தமிழ் சமூகத்தில் நிரப்ப முடியாத இன்று ஒரு தத்துவ மறுமையில் தமிழ் அரசியல் தளம் பயணிக்கின்ற துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலையை இன்றைய அரசியல் நிலை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இங்கே சந்திர விமலே என்ற ஒரு தோழர் ஒரு பிரதான கட்சி தலைவர்களை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை ஈந்தது மாத்திரமில்லை, 83 கலவரத்திலே எங்களை போன்றவர்களை பாதுகாப்பதற்காக 1 மாதம் தனது உயிரை அர்ப்பணித்த சந்திர விமலே அங்கே ரணசிங்க சகோதரியார் காணாமல் போன 88, 89 காணாமல் போன செயற்பாடுகள் காரணமாக அரச படைகளால் அப்புறப்படுத்தப்பட்டவர். எனவே நவசமசமாஜ வரலாறு என்பது நாம் தென்றலை தீண்டியவர்கள் அல்ல, தீயை தாண்டிய வரலாற்றை கொண்டவர்கள். எனவே இந்த வரலாறு தொடரும். எந்த நோக்கத்துக்காக இந்த தோழர்கள் தம்மை அர்ப்பணித்தார்களோ அந்த கொள்கைக்காக தொடர்ந்து நாம் போராடுவோம் என கூட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.